அவரு ஒருத்தர் பேசியிருக்காரு. இந்து முன்னணியுடைய ஒருத்தர், அவர் பேர் பக்தவத்சலமோ என்னமோ. நாங்க ஏன் பவன்ஜியையும், யோகிஜியையும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பவன் கல்யாணையும், யோகி ஆதித்யநாத்தையும் கூப்பிட்டோம் தெரியுமா? பவன் வந்து பேசினார் ஒரு மேடையில. யாராவது ராமரை தவறாக பேசினால், நான் பேச மாட்டேன். என் செருப்பு பேசும் என்று செருப்பை எடுத்து காமித்தார். பேசினாருங்க. ஆகவேதான் அவரை கூப்பிட்டாங்களாம். அப்புறம் யோகி ஆதித்யநாத் ஜியை ஏன் கூப்பிட்டோம்? அவர் பேசவே மாட்டாரு. ஜேபி சேகரத்தை விட்டுருவார். சொல்றாங்க நேரா அப்ப எவ்வளவு புல்டோசர் தான் பேசும். நேரா புல்டோசர் தான் பேச அவரு. அதனாலதான் அவங்க 2 பேர் மேல எங்களுக்கு அவ்வளவு காதல். அவர் சொல்றாங்க இந்து முன்னணிக்காரர். அப்ப இந்து முன்னணி என்பது ஒரு வன்முறை அமைப்பு. இதுல கொடுமை என்ன தெரியுமா? இந்த அமைப்பு நடத்துகிற இந்த 5 நாள் அந்த அறுபடை வீடுலாம் இருந்துச்சுல, அதற்கு முந்தா நாளு தமிழ்நாட்டு ஆளுநர் போயிருக்கார். இந்து முன்னணி மதவெறி அமைப்பு. அதனுடைய நிகழ்வுக்கு அரசியல் சாசனப்படி பதவியேற்ற ஆளுநர் அங்க போய் பக்கத்துல இந்து முன்னணிக்காரங்க நிக்கிறாங்க, பேட்டி கொடுக்கிறாரு. இந்து முன்னணிக்கு நன்றின்னு சொல்றாரு. அறநிலையத்துறையை நடத்தின முருகன் மாநாடுக்கு அவர் வரல சார். அது வேறயா? ஆமா. அதனால முருகன் மேல பக்தினால வந்தாருன்னு கூட சொல்லி சமாளிக்க முடியாது. அதுக்கு சொல்றேன். அவங்க தெளிவா இருக்காங்கங்க. சங்கிகள் எல்லாம் ஒன்று. சங்கியினுடைய கோட்பாடு பக்தியின் பெயரால் கலவரத்தை மூட்டுவது. அதனாலதான் மதுரையை சார்ந்த அனைத்து கட்சிகளும், குறிப்பாக திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டன மாநாட்டுக்கு சில நாட்களுக்கு முன்பு. இது கடவுள் பக்தி அல்ல, கலவர உத்தி. ஆகவே தமிழ்நாடு மக்களை எச்சரிக்கை.